நம்மளோட லாஸ்ட் ஷார்ட்ஸ் வீடியோ அண்ட் லாங் வீடியோவில் நம்ம வந்து ஒரு லிப்பன் ஆர்ட் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சொல்லியிருந்தேன். ஸோ அதை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக ஐ புட் அவுட். நான் நேற்று போய் ஒரு கடையில் போய் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். அழகாக என்னோடய ட்ரைபாட்லாம் எடுத்து ரொம்ப நாள் கழித்து வைக்கலான்னு பார்த்தேன். பட் அப்பேரண்ட்லி ஐ do not have a mic. அண்ட் இங்கே இருக்கிற ஆம்பியன் நாய்ஸ்க்கு நான் பேசுகிறது சுத்தமாக கேட்கலை. லைக் மை ப்ளூடூத் ஹெட்செட் மைக் இஸ் ரியலி பேட். So maybe I'll have to use a proper mic to get a full setup video. அதனால் நான் இந்த வீடியோவை இந்த மாதிரியே உங்களுக்கு காட்டுறேன். Apparently if I put my phone really close to my mouth அப்படின்னா the ambient noise is a bit less loud. அதையும் நான் எடிட்டிங்கில் கொஞ்சம் கரெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ யா, that's it for the intro. And let's get started with the video. ஸோ நான் பேசிக்காக லிப்பன் ஆர்ட்க்கு we need mirrors இல்லையா? இதை நம்ம பழைய வீடியோவில் பார்த்தோம், லைக் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அதே மிரர் தான், அதே பாக்ஸ் தான் போட்டு வச்சுருக்கோம். பாக்ஸ் வந்து அவங்க மிரரோட நம்ம கொடுக்கல, we just got it. லைக் நம்மளோட ஒரு பழைய பாக்ஸ் இருந்தது, அதை எடுத்து யூஸ் பண்ணோம். ஸோ மிரருக்கு அடுத்து we need a base to do our artwork. அதுக்கு தான் we have beautiful MDF boards அண்ட் MDF கோஸ்டர்ஸ். ஆக்சுவலாக நான் இந்த கோஸ்டர்ஸ் வந்து ஒரு 3 months முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணேன். பிகாஸ் ஐ ஆல்சோ டூ லாட் ஆஃப் க்ரோஷே ஆர்ட் ஒர்க். ஒரு கோஸ்டருக்கு நடுவில் வைக்கிற அந்த ஸ்டடி பேஸாக வந்து இதை யூஸ் பண்ணலான்ட்டு வாங்கினேன். பட் ஐ பாட் லைக் 2 packs. ஐ யூஸ்ட் த 1 pack அண்ட் திஸ் ஒன்ஸ் நாட் எட் யூஸ்ட். அண்ட் இதுவும் இருக்குது. அண்ட் டிப்பிக்கலாகவே லிப்பன் ஆர்ட்னு போட்டால் தே ஹேட் ஒன்லி சர்க்கிள் MDF போர்ட்ஸ். எனக்கு சர்க்கிளை விட இதில் ஏதோ ட்ரை அவுட் பண்ணால் நல்லாயிருக்கும், லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு என்னவோ தோணுச்சு. ஸோ ஐ காட் தீஸ் ஸ்கொயர் MDF போர்ட்ஸ். யூஸ் பண்ணுறதே இல்லைன்னு இல்லை, ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் திஸ் இஸ் அ பிட் மோர் ஃபன் அண்ட் சம்திங் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித். அதுக்கு அடுத்து we need these molded clay. சின்ன பேக்லேயும் கிடைக்கும், பெரிய பேக்லேயும் கிடைக்கும். இந்த பேக் வந்து எப்பயோ ஒரு லோக்கல் கிராஃப்ட் ஸ்டோருக்கு போய் திங்ஸ் வாங்கினப்போ ஆசைக்கு வாங்கினது. ஆக்சுவலாக ஐ ஆல்சோ மேக் க்ளே ஆர்ட். நாட் ஃபுல் ஆன் பக்கா ப்ரொஃபஷ்னல் வைப்லாம் இல்லை, பட் சும்மா சின்னதாக சார்ம்ஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். when I feel confident enough I'll start posting about them as well. நான் நிறைய ஹாபீஸ் கற்றுக்கணுன்ற ஒரு பேராசை பிடிச்சவன் நான். ஸோ இதுக்குள்ளே வந்து நமக்கு ஹார்ட்னரு அப்புறம் அந்த பேஸ் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாகவே இருக்கும். லைக் இஸ் அ பார்ட்டிஷன், கீழே வந்து ஹார்ட்னர் கொடுத்துருப்பாங்க. இது அப்புறம் பார்க்கலாம். தென் இதுக்கு அடுத்து வந்து we need paints, acrylic colors. I got the set of 12 colors. ஆக்சுவலாக 6 வாங்கியிருக்கலாம், பட் I love holding a lot of crafts and stationaries. தென் இது வந்து MDF போர்டுன்றதுனால நம்ம டேரெக்டாக கலர்ஸ் அப்ளை பண்ணோன்னா வந்து ப்ராப்பராக உங்களுக்கு அந்த கலர் பாப் அவுட் ஆகாது ஒரிஜினல் இதில். ஸோ we should use this gesso, artist gesso. pretty cheap I guess, தெரியல, I'm pretty new to all this. ஸோ 140 rupeesக்கு வாங்கினேன், 100 ml. மேபி we'll see how it goes. அப்புறம் இது என்னோட ஒரு ஃபேவரட் கலர் அக்ரலிக் கலர்ஸ்லேயே. ஸோ அதை வந்து ரீஸ்டாக் பண்ணணும்னு நினச்சி வாங்கி வச்சுருந்தேன். ஐ அப்போ டூ அ லாட் ஆஃப் கேன்வஸ் ஆர்ட். குட்டி கேன்வாஸாக வாங்கிட்டு சும்மா இஷ்டத்துக்கு ஏதாவது பெயிண்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ யூஸ் பண்ணுறப்ப இது இந்த கலர் நம்ம பிடிக்கும். காலியாகிடுச்சு அந்த பாக்ஸ். இதே மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருந்தேன், ஸோ அதனால் வாங்கினேன். நெக்ஸ்ட் அப் வி ஹேவ் தீஸ் க்ளே டூல்ஸ். இந்த டூல்ஸ் வந்து எதுக்குன்னா நம்ம க்ளே வச்சு தானே பவுண்ட்ரி கொடுப்போம் அந்த லிப்பன் ஆர்ட்டுக்கு. அதை முடிச்சுட்டு அது மேலே ஏதாவது சின்ன பேட்டர்ன்ஸ், டாட்ஸ் அதெல்லாம் வைக்கலாம். தென் க்ளே நீட்டாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. தென் வி ஹேவ் தீஸ் கிராஃப்ட் வீசர்ஸ். இது வந்து மிரர்ஸை வந்து கையில் ஹர்ட் பண்ணாமல் நீட்டாக எடுத்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் வரைகிறதுக்கு we would need a scale and a compass, basic stuff. அதுக்கப்புறம் பெயிண்ட்க்கு வந்து ப்ரஷஸ் வாங்கினேன். ஐ காட் திஸ் ஃப்ளாட் ப்ரஷ். பிகாஸ் நம்ம போர்டு ஃபுல்லாக வந்து பேஸாக கலர்ஸ் ஒரு மோனோட்டோன் வைப்பில் பண்ணுறோன்னா வந்து இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் சின்ன ப்ரஷ் வச்சு பண்ணுறதுக்கு. அண்ட் சின்ன ப்ரஷ் வந்து இன்ட்ரிகேட் ஏரியாஸில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு வாங்கினேன். தென் ஃபைனலி we need a glue. நார்மல் ஃபெவிகால் தான் வாங்கினேன். அவ்வளவுதான் கைஸ். யா, நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்குள்ளே
நம்ம ப்ராப்பர் மைக் வாங்குகிறோம். இந்த இருக்கானே அந்த ட்ரைபாட் அவனையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ that's it for this video and I'll meet you guys in another video where I show my first Lippan art. இல்லை நான் க்ரோஷேயில் வேறு ஏதாவது புதுசாக பண்ணேன்னா அதையும் காட்டுறேன். இவ்வளோ நாளாக வந்து ஐ ஹேட் திஸ் இன்ஹிபிஷன் லைக் வீடியோஸ் போஸ்ட் பண்ணோன்னாலே ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறோனாலே ஒரு ஃபியர்னு இல்லை, ஒரு சின்ன ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொல்லலாம். இனிமேல் வந்து அதெல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக லைக் போஸ்ட் வாட் எவர் ஐ ஃபீல் லைக் ஒன்று ஷேர் வித் யூ கைஸ் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சோ ஷேர் இட் பேக் வித் மீ. Yeah, bye guys, until next time.